இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். பாமக வாரத்தில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து என்டிஏக்குள்ளே வரணும்னு பாஜக எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. அதில் அவங்களுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீது முழு நம்பிக்கை இல்லை. சுய நினைவோட ஃபைட் பண்ணுறாராங்கிறதுல எனக்கே சந்தேகம் வந்துடுச்சு. எதனால சார்? ஒருக்கா என்கிட்ட ஃபோனில் பேசினார். ராமதாஸ் கொஞ்சம் ஆன்டி டிஎம்கே குறைச்சிக்கிட்டாரு, அன்புமணிக்கிட்ட ஆன்டி டிஎம்கே அதிகம். இப்போ சமீபத்தில் கூட சொன்னார், திமுக எதிர்க்கிற கூட்டணியில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அன்புமணி சொன்னார். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. டாக்டர் ஐயா தான் அன்புமணியை லீடரா முன்னிறுத்தி அந்த 5.5% எடுக்கிறாரு. அப்ப கலைஞர் தான் எதிரணியில் இருக்கிறாரு. ஆனா இவங்க கலைஞரை விட்டுக்கிட்டு ஸ்டாலின் லீடர் ஆயிடக்கூடாதுன்னு ஸ்டாலினோட அன்புமணி திறமசாலின்னு எடுத்தாங்க. ராம் ஸ்ட்ராட்டஜின்னு அன்னைக்கே சொன்னேன். நீங்களே சொன்னீங்க, காங்கிரஸ் கூட்டணியில் வேணாலும் இருப்பேனே தவிர பாஜகவோட இருக்க மாட்டேன், 0 மார்க்குன்னெலாம் பாஜக கொடுத்துட்டு இருந்தீங்க. நான் ஒருக்கா, ஆனால் உங்கள் கம்பல்ஷன், உங்களுக்கு கம்பல்ஷன். அதில் ஸ்டாலின் கலைஞர் மாதிரி பயப்படலை. அந்த இடம் தானே கலைஞரோட ஸ்டாலின் புத்திசாலிங்கிறேன். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால் பொலிவர். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விஷால். உங்களுடைய பழைய கட்சி பாமகவினுடைய விவகாரம் இன்றைக்கு ரொம்ப சூடு பிடித்து கொண்டிருக்கு சார். குறிப்பாக ராமதாஸ் தரப்பில் நேற்று டெல்லியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. குறிப்பாக கட்சியும் சின்னமும் அன்புமணி கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க. இந்த அடிப்படையில் இந்த போராட்டம் நடத்தியிருந்தாங்க. ஸோ பாமக விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போகுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? பாமக வாரத்தில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து என்டிஏக்குள்ளே வரணும்னு பாஜக எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. அதில் அவங்களுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீது முழு நம்பிக்கை இல்லை. யார்? பாஜக மேலே? பாஜகவுக்கு. ஏன்னா அவர் சந்தர்ப்ப நிந்தர்ப்பம் காரணமாக தான் அவர் பாஜகவோட கூட்டணிக்கே வந்தார். 2019 நான் காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பேனே தவிர பாஜக கூட வைக்க மாட்டேன்னார். கடைசி வரை அவர் தன்னோட டெல்லி லாபி மூலமாக அதற்கான முயற்சியை பண்ணாங்கிறத விஜயதரணி, வசந்தகுமார் போன்றவங்கள்லாம் சொன்னாங்க. கடைசி கட்டத்துக்குள்ளே தான் அந்த அலையன்ஸ் பாஜக என்டிஏ அலையன்ஸாக வந்தது. அதுலேயும் அவர் என்டிஏ கூட நிற்கல, எடப்பாடி பழனிசாமி கூட நின்று இபிஎஸ் ஓபிஎஸ் கார்டனுக்கு அங்கே அமித்ஷாவே காத்து கடந்து தமிழர் நலன் காணும் கூட்டணி, தமிழர் உரிமை பேணும் கூட்டணின்னு தான் அதை வச்சார். 21 10.5 அது தொடர்பாக பார்த்துருப்போம். 24 அவரே என்டிஏ கூட்டணி அன்புமணி வச்சதெல்லாம் சொல்கிறார். ஜெய் ஸ்ரீராம், ஓம்காளி ஜெய் காளியா, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஜெய் ஸ்ரீராம்னு வந்துட்டாங்கன்னு நக்கல் அடிக்கிறார். சத்திரியன் குருமூர்த்தி பஞ்சாயத்துக்கு போயும் பஞ்சாயத்து செட்டில் ஆகலை. அப்போ இந்த இடத்துக்குள்ள அவருக்கு எண்ண ஓட்டம் பாஜக மைனஸ்ன்னு இருக்கு. காங்கிரஸை ப்ளஸ் ஆக்கி திருமாவளவன் ஜெயித்துட்டாருன்னு இருக்கு. காங்கிரஸ்னா வட தமிழகத்தில் காங்கிரஸுக்கு ஒரு புண்ணாக்கும் கிடையாது, ஒரு ஓட்டும் கிடையாது. பிரவீன் சக்கரவர்த்தி நின்ன மயிலாடுதுறையிலையும் ஆசைப்பட்ட மயிலாடுதுறையிலையும் எப்பா பிரவீன் சக்கரவர்த்தி ஈரம் மண்ணும் எருக்கட்டி சாம்பலம் தான் உண்டு உங்கள் கட்சிக்கு தனியாக, 3% ஓட்டு கூட கிடையாது. என்ன வறுத்து வாரீங்களப்பா வெறும் பயல்கள்லாம். வெறும் பயலுங்க வார்த்தை அப்படியே போட்டு, ஏன்னா வெறும் பயல்னா செல்வாக்கு இல்லாதவங்க. ஆனால் அந்த இடத்துக்குள்ளே இவரை சொல்லலை, நம்ம கார்த்திக் சம்பவரை சொல்லலை. 10 விழுக்காடு எடுத்தவர். திருநாகிருஷ்ணன் சொல்லலை, செல்வாக்கானவர். ராமசுப்ப சொல்லலை, செல்வாக்கானவர். இவர் நம்ம பாய் ஆருண் பாயை சொல்லலை, செல்வாக்கானவர். இதுனா செல்வாக்கு இல்லைங்கிறன்னு என்ன சொல்கிறேன். ஸோ வட தமிழகத்தில் காங்கிரஸ் கூட்டணிங்கிறது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு ஒரு கேட்டலிஸ்டாக இருக்குங்கிறதுனால திருமாவளவன் காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் வெற்றி வீரராக வட தமிழகத்தில் வந்துட்டுருக்கிறார். நம்ம யதார்த்த உண்மையை மறைச்சி பேசுகிறது ஒன்றும் அர்த்தம் இல்லை. காங்கிரஸுக்கு செல்வாக்கு கிடையாது, கிறிஸ்டின் முஸ்லீம் திமுக காங்கிரஸ்னா போடுவோம், இதுதான். ஸோ இந்த புள்ளியில் டாக்டர் ஐயா தோல்வி வளையத்துக்கு போயிட்டார்.
9 அதுன்னு போயிட்டார். சரி, இப்போ தொடங்கின பிரச்சனைக்கு வருவோம். இப்போ ஃபைட்டு தந்தை வர்சஸ் மகன். இதில் கட்சி ராங் அண்ட் ஃபைல், இவருக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்த வடிவேல் ராவணன், அந்த அம்மையார் திண்டுக்கல்ல நிற்பாங்களே திலகபாமா, இவங்கெல்லாம் நான்-1 ஒருத்தர் நாடார், ஒருத்தர் தேவேந்திர குல வேளாளர். இதை தாண்டி 90% கட்சிக்காரங்க அன்புமணி கூட இருக்கிறாங்க. காரணம், அன்புமணி இன்னும் 20-25 வருஷம் அரசியல் பண்ணுவார், அவரை நம்பி நிற்கலாம். ராமதாஸ் இன்னும் இதான் கடைசி எலெக்ஷனுங்கிறாரு. இந்த எலெக்ஷனோட என்ன விட்டுருங்க, இந்த எலெக்ஷனை மட்டும் நான் முடிவு பண்ணுறேங்கிறாரு. அப்போ அவரை நம்பி எத்தனை பேர் நிற்க முடியும்? அது அங்கே சிக்கலாகுது. ஏற்கனவே அன்புமணி வாரத்தில் மணி அண்ணன், தமிழ்குமாரன், அந்த எதிர் அணியில் சிக்கிக்கிட்டவங்க மட்டும் ராமதாஸ் கூட நிற்கிறாப்புல. இதுதான் உண்மை நிலைமை. பட் ராமதாஸ் ஃபைட்டர், பிடிவிட மாட்டார், ஃபைட் பண்ணுறாரு. என்னன்னா குவிவைவா சுய நினைவோட ஃபைட் பண்ணுறாராங்கிறதுல எனக்கே சந்தேகம் வந்துச்சு. எதனால சார் அப்படி? ஒருக்கா என்கிட்ட ஃபோனில் பேசினார். பேசும்போது அப்படி பேசுங்க இப்படி பேசுங்கன்னு பின்னாடி இந்த ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான். இப்போ சமீபத்தில் பேசும்போது. ஆமாம். அப்போ நம்ம அந்த பேச்சுங்கிறது அவரோட முழு மனதோடு அவரை பேசுகிறாரா, யாராவது ஆட்டு விற்காங்களாங்கிற அந்த டவுட் நமக்கு வருதில்ல. நானே போய் பார்க்கணுன்னு இருந்தேன். என்ன இருந்தாலும் அவரால் தான் தமிழ் மண்ணில் நாம் அறிமுகமானோம். நம்ம அறிவு ஆற்றல் ஐயாவால் தான் நம்ம வெளிச்சத்துக்கு வந்தோம். தலிங்க நாடார் தொண்டன் அவரோட எண்ணப்படி செயல்படக்கூடியவன். பட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டுள்ளே இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம பாப்புலரானது ஐயா டாக்டர் ராமதாஸ் தான். அப்போ அவர்கிட்ட போய் ஒரு மரியாதை நிமித்தமாக அவரை தேலாபுரத்தில் பார்த்துட்டு வரலான்னு இருந்தால் பின்னாடி இருந்து ப்ராம்ப்ட் பண்ணுறாங்க. உடனே எனக்கு அந்த எண்ண ஓட்டம் அப்படியே குறைஞ்சி போயிட்டு, அப்போ கூட இருக்கவங்களுக்கும் இவர் கூட நின்னா இவர் நமக்கு டெலிவர் பண்ணுவாராங்கிறது கேரண்டி கிடையாது. அன்புமணி கூட நின்னா டெலிவர் பண்ணுவாருங்கிறது கேரண்டி இருக்கு. அரசியலாக தான் அன்னைக்கு கட்சி நிர்வாகிகள் பாயிண்ட் ஆஃப் வியூ எஸ் குட் ப்ரோ குட் பேசிஸ் தான் அன்னைக்கு அரசியல் போகுது. அப்போ அந்த அரசியலுக்கு அன்புமணி யார் தன்னோட நிற்கிறா, யார் பவர்ஃபுல்லாக நிற்கிறா, அட்வொகேட் பாலு நம்ம நண்பர், அவர் ஒரு சிலர் அன்புமணிக்கிட்ட நிற்கிறவங்களுக்கு அவர் ரிவார்ட் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் அவங்க ஹெவியாக தங்களுடைய உழைப்பை அன்புமணி கூட நல்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வன்னியர் சங்கம் டாக்டர் ராமதாஸ் கூட இருக்குது. மக்கள் சார் மக்கள் இவங்களே கூட்டணி போகக்கூடிய கட்சி தானே. ஸோ எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி கூட்டணி போகிறாங்கிற வச்சு தான் அதை முடிவு பண்ண முடியும். இல்லை பாமக வாக்காளர்கள் அவங்க யார் பக்கம் இருக்காங்க சார்? இது ஒரு சிக்கலான கேள்வி. சீமானா விஜயாணி வாரான் ஒரு கோஷ்டி. சீமான் 8 விழுக்காடு எடுத்தவர் அதை பிடிக்காத போலியா பொய்யாட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறானுங்க. பட் அரசியல் களம் சீமானுக்கும் விஜய்க்குமா நடக்குது, சீமானுக்கு விஜய்க்குமா அரசியல் களம் நடக்குது. இதுவே தப்பான ஒரு கட்டமைப்பு. எடப்பாடியை சீமான் பலகீனப்படுத்தி 8% வளர்ந்திருக்கிறார். விஜய் எடப்பாடியை எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி பலகீனப்படுத்த போறார். ஆனால் சீமான் 8 வழங்கிட்டானேன்னு சொல்லக்கூடிய குறிப்பாக எல்லா பிரமொழியாளரும் இல்லை, கொஞ்சம் வன்மம் கொண்ட பிரமொழி சகோதரர்கள் சீமான பெரியாரை அடிச்சிட்டாருன்னு சீமானை பிடிக்காதவங்க ஒரு தப்பான ஒரு கற்பிதத்தை பண்ணுறாங்க. 2026 காலம் சீமானுக்கும் விஜய்க்குமா நடக்குது. எம்ஜிஆர் ஜனநாயகன், எம்ஜிஆருக்கு பக்தன்னா ஜெயலலிதாவுக்கு பக்தனை வச்சு எனக்கு கேண்டிடேட் போட முடியாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு நான் கேண்டிடேட் போட போகிறேன்னு 35 கேண்டிடேட் மேலே இல்லாத விஜய்க்கும் 214 போட்டு 5வது முறை தனிச்சு நிற்கக்கூடிய சீமானுக்கும் விஜய்க்குமா அரசியல் நடக்குங்க? இல்லைல்ல. அரசியலுங்க ஸ்டாலின் முதல்வர்னு 45 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே வருவாருங்க அவரு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி, அவரை தான் எல்லாரும் பலகீனப்படுத்துகிறாங்க. சீமான், அண்ணாமலை, விஜய் நாளைக்கு பலகீனப்படுத்துகிறாங்க. அடுத்து சீமான், அடுத்து விஜய். இந்த 4 சிஎம் கேண்டிடேட்டுக்குள்ள எப்படி அன்புமணியும் ராமதாஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறாங்களோ, இந்த 4 சிஎம் கேண்டிடேட்டும் இவங்களை எப்படி மதிக்கிறாங்களோ அதை வச்சு தான் இவங்களில் யார் பெரியவங்கன்னு முடிவாகும். இப்போ நீங்கள் மற்றவங்கெல்லாம் ஒதுங்கிடுவாங்க, ராமதாஸும் அன்புமணியும் ஃபைட் பண்ணுவாங்க. 4.3% வாக்கெடுத்த வன்னியர் ஓட்டு யாருக்குன்னா ஃபைட்டு நடக்கும்? நடக்காது இல்லை.
ஸ்டாலின் எடப்பாடியெல்லாம் ஒதுங்கிடுவாங்க. சீமான் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளின்னு சொல்லக்கூடிய சீமான், எம்ஜிஆர் தான் எல்லாம்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர் வச்சு பிச்சை எடுக்கக்கூடிய விஜய் 2 வருமா ஃபைட் பண்ணுவாங்க? 2 வருமா ஃபைட் பண்ணுவாங்க? 4 வருடம் தானே ஃபைட் பண்ணுவாங்க. இந்த 4 பேருக்குள்ள ஃபைட்டில் தானே யார் எங்கே வராங்கன்னு சொல்ல முடியும். அப்போ அன்புமணியும் ராமதாஸும் இந்த ஃபைட்டுக்குள்ள எப்படி ஃபிட்டின் ஆவாங்கிறதான் பார்க்கணும். அன்புமணி இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி கூட ஃபிட்டினாக பார்க்குறாரு. அவர் கூட இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி கூட நிற்க பார்க்குறாங்க. ராமதாஸ் அதே எண்ணம் தானே சார்? ராமதாஸ் கொஞ்சம் ஆன்டி டிஎம்கே குறைச்சிக்கிட்டாரு, அன்புமணிக்கிட்ட ஆன்டி டிஎம்கே அதிகம். இப்போ சமீபத்தில் கூட சொன்னார், திமுக எதிர்க்கிற கூட்டணியில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அன்புமணி சொன்னார். அப்போ அந்த ஓட்டர்ஸோட சென்டிமெண்ட்டுக்கு அவர் போயிட்டார். ஏன்னா அந்த வன்னியர்கள் ஆன்டி டிஎம்கே, வன்னியரை ஒட்டுமொத்த வன்னியர்னு சொல்ல முடியாது, அப்படின்னா ஆதரிக்கிற வன்னியர்கள். அப்படின்னா எப்படி என் நண்பர் சேலம் செல்வ கணபதி சேலத்தில் ஜெயித்திருப்பார் வன்னியர் ஓட்டு போடாமலா? ஜெகத்ரட்சன் எப்படி ஜெயித்திருப்பார் வன்னியர் ஓட்டு போடாமலா? இவர் துரைமுருகனுக்கு பையன் எப்படி ஜெயித்திருப்பார்? சத்ரியன் சுதா எப்படி ஜெயித்திருப்பாங்க? விஷ்ணு பிரசாத் எப்படி ஜெயித்திருப்பாப்புல? அப்போ ஒரு செட் ஆஃப் வன்னியர் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாங்க. அதனால தான் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அனைத்து ஜாதியாலும் ஏற்றுப்படக்கூடிய வன்னியர், என்னோட நண்பர் அட்வொகேட்டு, எங்கள் ஒரு ஐயா டென்னிஸ் மாதிரி. அப்போ அவரை சேலம்பட்டிலிருந்து ஜெயித்தவரை தானே அமைச்சராக்கியிருக்காங்க. அப்புறம் சபா ராஜேந்திரன் நெய்வேலி, இன்னும் எக்கச்சக்க அன்னியூர் சிவாவை தான் வன்னியரை தான் போட்டாங்க எங்கள் புறவாண்டியில். ஸோ அவங்களும் புற வன்னியர் பண்ணுறாங்க. நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, பாமக வன்னியர் திமுகவுக்கு எதிராக இருக்காங்க. 2016ஆம் ஆண்டு அன்புமணி பாங்கி மூணால் பாராட்டப்பட்டவர், திறமசாலி, ஹெல்த் மினிஸ்டர் ஷைன் பண்ணவர்னு டாக்டர் ஐயா தான் அன்புமணியை லீடராக முன்னிறுத்தி அந்த 5.5% எடுக்கிறாரு. அப்போ கலைஞர் தான் எதிரணியில் இருக்கிறாரு. ஆனால் இவங்க கலைஞரை விட்டுக்கிட்டு ஸ்டாலின் லீடர் ஆயிடக்கூடாதுன்னு ஸ்டாலினோட அன்புமணி திறமசாலின்னு எடுத்தாங்க. ராங் ஸ்ட்ராட்டஜின்னு அன்னைக்கே சொன்னேன். ராமதாஸ் எடுத்தது ராங் ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு ஸ்டாலின் கூட இவங்க போக முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு வன்ம மாட்டும் பொய்யாட்டும் எடுத்தது. அதே மாதிரி தான் இந்த விஜய் கூட்டம். ஸ்டாலின் தான் இருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின்னு ஒரு அற்பத்தனமான ஒரு கருத்துருவாக்கத்தை ஜானாரிக்கு சம்சில் கோடிகள் பண்ணி அல்பத்தனம் ஒரு கீழ்த்தரமான ஒரு இதை பண்ணாங்க. ஸோ இவங்களும் அன்னைக்கு கலைஞர் உடல்நிலை சரியில்லைனாலும் அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டாக இருந்தார். ஆனால் ஸ்டாலின் வர்சஸ் அன்புமணின்னு சொல்லும்போது அன்புமணிக்கு விழுந்த 5.5 விழுக்காடு வாக்குகளும் ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ளாத வாக்குகளாட்டு ஆகிப்போச்சு. இதுதான் பிஎம்கே வெற்றி கூட்டணிக்குள்ள போக முடியாம மாட்டிக்கிட்டு ஒரு இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டு 5.5% அன்புமணி தலைமையில் எடுத்தது அன்புமணிக்கு மெரிட்டு. அந்த சமூகம் ராமதாஸ் முன்னிறுத்தி அன்புமணியை லீடராக ஏற்றுக்கிட்டாங்க. அதை நானே அக்செப்ட் பண்ணிட்டேன். தேவேந்திர குல வேளாளர் தவிர மற்ற ஆரம்பத்தில் போட்ட வன்னியர்கள் 5 விழுக்காடு போட்டிருப்பாங்க. அப்படியே அன்புமணியை ஏற்றுக்கிட்டாங்க. அதில் அன்புமணி லீடர் ஆகிட்டாரு. 16 எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாருங்கிறத நான் என் கருத்தாக சொன்னேன். இப்பவும் அன்புமணி 10.5 வச்சு களம் கண்டாருன்னா ராமதாஸோட அன்புமணியை விட 10.5 பெருசு வன்னியர்களுக்கு. நீங்கள் 15 கூட கேளுங்க, அது உங்கள் உரிமை, உங்கள் சமுதாயத்தின் உரிமை, அதை நாம் மதிக்கிறோம். பட் இந்த தனி ஒதுக்கீடு தான் வன்னியருக்கு இன்னைக்கு பெருமை. அது மட்டும் வன்னியர் ஐக்கானா இருக்கிறது ஜெயகுரு. வன்னியர் ஐக்கானா இருக்கிறது ஜெயகுரு, என் நண்பர் ஜெயகுரு. எனக்கும் ஜெயகுருவுக்கும் மாறுபட்ட கருத்து நிறைய உண்டு. பட் அவர் வன்னியருக்கு உறுதியானவர், வன்னியருக்கு ராமதாஸோட உறுதியானவர். அந்த ஜாதிய உணர்வு அவருக்கு அதிகம். அதில் தலித் விஷயத்தில் கட்சிக்குள்ளே எனக்கும் என் நண்பருக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் வந்தது உண்டு. பட் அவர் வன்னியருக்கு உறுதியான எண்ணம் கொண்டதுனால கடவுளா வன்னியர் ஐக்கானாட்டு அவரை உருவாக்கிட்டான். கடவுளா உறுதியான வன்னியருக்கு உறுதியானவரை வன்னியர் ஐக்கானா உருவாக்கிட்டான். இது கடவுள் அருள் தான். உயிரோடு இருக்கும்போது அவர் அமைச்சராட்டம் இதாட்டம் ஆகலை. என் டி சண்முகம் ஆயிட்டாரு, இவர் ஏகே மூர்த்தி ஆயிட்டாப்புல, அன்புமணி ஆயிருந்தார், வேற இவர் ஒரு கலெக்டர் ஒருத்தர் அரக்கோணத்துக்காரர் அவராக இருந்தார். இந்த கம்யூனிட்டி சார்பாக ஒரு 4-5 வன்னியர்கள் அமைச்சராயிட்டாங்க. பட் அந்த வன்னியர் கம்யூனிட்டிக்கு சின்சியராக உறுதியாக இருந்து, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் தலித் நிலைமைக்கு ஆதரவாக நான் பேசும்போது அவருக்கும் எனக்கு தான் அந்த கருத்து பரிமாற்றமே பட் நம்ம கட்சிக்கு வந்திருக்க ஒரு நாடார், இவரை நம்ம மதிக்கணுங்கிற ஒரு
ஒரு பரந்துபட்ட பார்வை கொண்டவரும் கூட. அதே வேளையில் அவர் ஜாதிய உணர்வில் கரெக்டாட்டும் இருப்பார். எல்லாரும் வன்னியரை இது பண்ணும்போது சொன்ன வார்த்தை தான், காமராஜ் நாடார் வன்னியர்களுக்கு இதாக பண்ணார், படையாச்சி இது பண்ணிட்டாரு, நாயக்கர் இது பண்ணிட்டாருன்னு சொல்லும்போது நாம் அதுக்குள்ளே இருந்து அவர் அரசியல் பண்ணாருன்னு சொல்லி பல விஷயங்கள் நாம் அதுக்குள்ளே பேசணும். பட் அவரோட அந்த சமூக உணர்வுங்கிறது அசாத்தியம். அந்த உணர்வு தான் அன்றைக்கி அவரை வன்னியர் ஐக்கானாட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா முக்குலத்தோர் ஐக்கானா உருவாகிற மாதிரி வன்னியர் ஐக்கானாட்டு ஜெயகுரு உருவாகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுதான் இன்னைக்கு ஒரு முக்கிய ஒரு ஹீரோயிசம் ஆட்டு வன்னியர் மாநாடுகள்லேயே நம்ம பார்த்தோம். அதை ராமதாஸும் ஒத்துக்கிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அன்புமணி ராமதாஸும் ஒத்துக்கிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதை தாண்டி வன்னியருக்கு மெட்டீரியலாக பெருசாக இருக்கிறது அந்த தனி ஒதுக்கீடுங்கிறது தான். அது வன்னியரால் தான் முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. 17 விழுக்காடு வன்னியருங்கிறது 1931 சென்சஸ், 13 விழுக்காடு வன்னியருங்கிறது அம்பாசங்கர் இது. பட் கலெக்டர் ரிப்போர்ட்ஸு குறைவாட்டும் கொடுக்குறாங்க, அதையும் நம்ம சொல்லணும், கோவப்படாண்டாம். வன்னியர் சகோதரர்கள் கலெக்டர் ரிப்போர்ட்டை சொல்கிறதுனால என் மேலே கோவப்படாண்டாம். நான் 1931 சென்சஸையும் பேசுகிறேன், வேறு யாருங்க உங்களுக்கு அந்த 1931 சென்சஸை பேசுகிறா? அப்போ இந்த சமூக மக்கள் என்ன நினைக்காங்கன்னா, நமக்கு தான் அந்த மைட் இருக்குது. காமராஜரே நம்மளை கண்டு பயந்து வன்னியர் லீடரானா ராஜாஜியோட சேர்ந்து நம்மளை கவுத்துருவாங்கன்னு தான் இது பண்ணார். உண்மைதான் அது. 2 டிக்கெட் தான் கொடுத்தாரு. அப்புறம் படையாச்சி நாயக்கர் வந்த மாதிரி தான் 12 டிக்கெட் கொடுத்தாரு. நீங்கள் அவர் அரசியல்வாதி, காமராஜ் அரசியல் பண்ணாருங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தானே விஷயங்களை கொண்டு போனோம். அதுக்கு பிறகு பார்த்தாலும் கூட ஸ்டேட் லெவலில் வன்னியர்களை யாரும் விட மாட்டாங்க. வயது முதிர்ந்த துறைமுறையில் தான் இப்போ அனுமதிச்சிருக்காங்க. என்றாலும் பெரிய விஷயந்தான். இப்போ நம்பர் 2 பொசிஷனில் ஒரு துறைமுறைங்கிற ஒரு இருக்கிறது. ஸோ இதை எடுத்து அன்புமணி தனித்து கூட போகலாம், அல்லது இதை தனித்து போய் சௌமியா அன்புமணியையோ அவரோ இது எடப்பாடியில் நின்றுவாருன்னு எடப்பாடி பயந்தாருன்னா அன்புமணிக்கு அதிக சீட்டு கொடுக்கலாம். ஆனால் சார், ராமதாஸ் அவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் தான் இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு, ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து குறிப்பிடுறாருல சார். இப்போ இதுக்கு மேலே சக்ஸஸ் கொடுப்பார் அன்புமணி அவர்கள்? அதாவது 2009 அவங்க காங்கிரஸ் இன்க்ளூசிவ் திமுக கூட்டணியில் இருந்திருப்பாங்கன்னா ஜெயித்திருப்பாங்க. மனித நீதிக்கு மனித நீதி அடிப்படையில் 98 கலைஞர் அவங்கள காலி பண்ணும்போது பாமக துணைத் தலைவராக, செய்தி தொடர்பாளராக, அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராக அந்த அணியை உருவாக்கி விட்டவன்னா, அதனால 99 என்ன கலைஞர் காலி பண்ணி விட்டுட்டாரு. அது எப்படி காலி பண்ணிட்டாருன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, அவர் அதான் செய்வார், தப்பு இல்லை. அவர் இருக்கிற அதை செய்வார், அது தப்பு நம்ம சொல்ல முடியாது. இந்த ரெண்டுமே கூட்டணி வந்து காங்கிரஸ் இன்க்ளூசிவ் கூட்டணி வராதனால இவங்களுக்கு பறையர் சமூக எதிர்ப்பு இருக்கு. காங்கிரஸ் இல்லைன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் எதிர்ப்பு இருக்கும். அப்போ அந்த இடம் எப்படி இதாகும்? ஸோ இந்த இடம் தான் அங்கே சிக்கலானது. இதில் அன்புமணியையோ ராமதாஸையோ ஸ்பெசிஃபிக்காக குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை தான் குறை சொல்கிறார் சார். குறிப்பாக 2014, 16, 19, 21, 24 இது எல்லாத்தையும் ராமதாஸ் சொல்கிறார் இல்லையா? அதாவது நடந்த பிறகு குறை சொல்கிறார். நீங்கள் நினச்சது காங்கிரஸ் கூட்டணி, அடித்தது ரவீந்திரன் துரைசாமி. மனித நீதிக்கு மனித நீதினு ரவீந்திரன் துரைசாமி அடித்தேன், வரலாறு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. 19 நீங்கள் நினச்சது, நீங்களே சொன்னீங்க காங்கிரஸ் கூட்டணியில் வேணாலும் இருப்பேனே தவிர பாஜகவோட இருக்க மாட்டேன், 0 மார்க்குன்னெலாம் பாஜக கொடுத்துட்டு இருந்தீங்க. நான் இருக்கா? ஆனால் உங்கள் கம்பல்ஷன், உங்களுக்கு கம்பல்ஷன். அதில் ஸ்டாலின் வந்து கலைஞர் மாதிரி பயப்படலை. அந்த இடம் தானே கலைஞரோட ஸ்டாலின் புத்திசாலிங்கிறேன். அந்த இடம் தானே ஆதாரத்தோட கலைஞரோட ராஜதந்திரத்தில், துணிச்சல்ல, வீகத்தில் புத்திசாலி. கலைஞர் மகன் ஒரு சீஃப் மினிஸ்டர் மகன் ஸ்டாலின். அந்த தில்லு ஸ்டாலினுக்கு இருக்கு. கலைஞர் பாமக வன்னியர்னா பயந்து பயந்து அரசியல் பண்ணுவார். உண்மைங்க, நம்ம என்ன இருக்கு, கலைஞர் எனக்கு மதிப்புக்குரிய தலைவர் தான், அது வேற விஷயம். அப்போ அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் வந்து தெளிவாக அப்ளை பண்ணி அந்த அவர் கலைஞரோட பெரிய லீடராகி பாமகவை கரெக்டாக டீல் பண்ணிட்டார். இதுதான் 100க்கு 100 உண்மை. இதில் அன்புமணி சண்டை என்ன, ராமதாஸ் சண்டை என்ன? இப்போ ஸ்டாலினுடைய வியூ பாயிண்ட் என்ன சார்? குறிப்பாக இந்த பாமக சண்டை இந்த மாதிரி நடக்குது, இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு திமுக கூட்டணியில் வரணும் போது ஸ்டாலின் என்ன யோசிக்கிறாரு? குறிப்பாக ஸ்டாலின் என்ன யோசிக்கிறங்கிறது அவருக்கு முடிவு. நான் பொது வெளியிலே சொல்லிட்டேன், ராமதாஸ் வந்து கலைஞர் எதிர்க்கிறதுக்கு பதிலாக உங்களை எதிர்த்து எடுத்த ஓட்டு உங்களுக்கு எதிரான எண்ணம் கொண்ட ஓட்டுங்கிறத நான் சொல்லிட்டேன். முடிவெடுக்க வேண்டியது ஸ்டாலின். இத்தனைக்கும் டாக்டர் ராமதாஸ் வந்து ப்ரோ ஸ்டாலின் பண்ணுறார். ஸோ அதுக்குள்ளே ஸ்டாலின் பொருந்தா கூட்டணி ஆயிரும்னு ராமதாஸை சேர்க்காமலும் இருக்கலாம்,
ஒரு வேளையில் காலங்கள் மாறிட்டுன்னு திருமாவளவனும் ரவிக்குமாரும் இது பண்ணனால சேர்க்கவும் செய்யலாம். அது எனக்கு சொல்ல தெரியல. அன்னைக்கு வந்து 2011 பொருந்தா கூட்டணி ரவிக்குமார் சொன்னார் வடக்க ஜெயிப்போன்னார், எலித்தவள நட்பாகவும். ஸோ அதில் இன்னைக்கு ரவிக்குமார் திருமாவளவன் முயற்சியில் ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்காருங்கிறது பொறுத்த அந்த விஷயம் இருக்குது. அன்புமணிக்கு தனி ஒதுக்கீடு 10.5 அல்லது 15 கேட்கலாம். அதை கேட்டு அவர் களத்துக்குள்ள எடப்பாடியை எதிராக அவரோ சகோதரி சௌமியா அன்புமணியோ ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலி விநாயகம் காங்கிரஸ்லாம் இருந்து பெரிய அளவுக்கு சட்டசபையில் ஷைன் பண்ணவர் அவரோட பேத்தி இவங்க. அவங்க அப்பா வர கிருஷ்ணசாமி, அவர் மன்மோகன் சிங், இந்திரா காந்தி அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமான ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவங்க. அவங்க வந்து பொலிட்டிக்கல் நுனன்சஸ் தெரியுது. தோத்தாலும் கூட பார்த்தா வந்து பண்ருட்டி அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசிகிட்டு இருக்கும்போது சௌமியா அன்புமணிக்கு குழந்தைகளையும் சாதாரண மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு பண்ருட்டி அண்ணனே என்கிட்ட சொன்னார். ஸோ அவங்க வந்து எடப்பாடிக்கு எதிராக 10.5 தனி ஒதுக்கீடுங்கிறத சொல்லி எடப்பாடியில் நின்றுட்டாங்கன்னா அது பெரிய பூகம்பமாயிரும். எடப்பாடிக்கு அரசியல் வாழ்க்கையே வன்னியர் எழுச்சியில் முடிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. கடந்த முறை ஆதரவு தெரிவிச்சாங்களா சார் மக்கள்? உண்மை, கழிஞ்ச முறை 93,000 ஓட்டில் தனி ஒதுக்கீடு கொடுத்தனால ஜெயித்தாரு, மறுக்கல்ல. டிடிவி தினகரன் அதான் சொன்னார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக கொடுத்துட்டாருன்னு. டிடிவி தான் எடப்பாடியை சூப்பராக அடிப்பார், நல்லா நையாண்டி பண்ணி நக்கல் பண்ணி டிடிவி அடி நொறுக்குவார். கழிஞ்சோடைய டிடிவி அதை சொன்னார். இப்போ நான் வந்து வன்னியர் வந்து ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் தன்மை கொண்டவங்க, சென்டிமெண்டல் கம்யூனிட்டி. டக்குன்னு வன்னியர் எழுச்சி எழும்பிட்டுன்னா நம்ம கொண்டவங்க தட்டி எழுப்பி விட்டுட்டோம்னா ஒரு சூழல் வந்ததுன்னா அவங்க வந்து ஐ கணேசன் வந்து எடப்பாடியை 3வது தள்ளினார் வன்னியர் எழுச்சியில். அப்படி ஒரு வன்னியர் எழுச்சி எடப்பாடியில் வந்துட்டுன்னா எடப்பாடிக்கு முதலுக்கே மோசம் வந்துடும். இப்போ வந்து டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் எல்லாரும் எதிர்பார்க்கிறத வன்னிய மக்களே எடப்பாடியில் முடிச்சு விட்டுருவாங்க. அப்போ இப்போ 50,000 ஓட்டு லீடு வந்திருக்கிறாரு. ஏன்னா உண்மையை சொல்லணும், வன்னியர்களின் பெருந்தலைவராக இருக்கார். அது வந்துட்டுன்னா சிக்கலாயிருங்கிறதுல அவர் வந்து அச்சப்பட்டு அன்புமணிக்கு பெரிய அளவு சீட்டு கொடுக்கலாம். ஸோ அன்புமணிக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. தனிச்சு வன்னியர் தனி ஒதுக்கீடுன்னு எடப்பாடியை எதிர்கொள்றது. இன்னொன்று அதுக்கு எடப்பாடி பயந்து சீட்டு கொடுத்துட்டாருன்னா அந்த சீட்டை வாங்கிக்கிறது. ஸோ ஆப்ஷன் வந்து அன்புமணிக்கு தான் பெட்டராக இருக்குது. இத்தனைக்கும் ராமதாஸ் வந்து ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அன்புமணியோட பெட்டராக பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. ஆனால் யதார்த்தத்தில் நீங்கள் முன்னாடி செய்தவன உங்களுக்கு ஸ்டாலின் எதிர்ப்போட்ட அந்த ஓட்டை மாற்றி வச்சது இன்னைக்கு உங்களுக்கு வந்து குத்துது குடையுது புரியும்னு நினைக்கிறேன் அவருக்கு. சார், இதே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி அன்புமணி அவர்கள் தலைவராக இருந்ததுக்கு முன்னாடி வந்து பாமகன்ற அந்த வாக்கு வங்கி வந்து 5% அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ ஒருவேளை அன்புமணி அவர்கள் அந்த 5% ப்ரூஃப் பண்ணிட்டா அந்த கட்சி மொத்தமாக அவருக்கு போயிடுமா? இல்லையே, ராமதாஸும் ஒரு வாக்கு வலிமை புரிவு பண்ணால் அவரும் இருக்கத்தானே செய்வார். ஒட்டுமொத்தமாக ராமதாஸை விட்டுட்டு போயிட மாட்டாங்கல்ல. நீங்கள் நம்ம வந்து வயது முதிர்வின் காரணமாக அன்புமணி எமர்ஜ் ஆகிறாரு. ராமதாஸ் அந்த கம்யூனிட்டிக்கு அடையாளமாக இருந்தவர்ல, எந்த ஜாதிக்கும் செய்யாததை ஒரு ஜாதிக்கு ராமதாஸ் செய்தவர்ல. இப்போ திடீர்னு அந்த ட்விஸ்ட் நடக்காது இல்லை. ராமதாஸ் வந்து வயது மூப்பின் காரணமாக அவரால் ஃபைட் பண்ணி கேண்டிடேட் விட்டு நின்றுவிட முடியாது. அப்போ அந்த கட்சிக்காரங்க வந்து என்னமே இவரை நம்பி எப்படி நிற்க முடியும், என்ன பலன் இவரை நம்பி கிடைக்குன்னு தான் நான் யோசிப்பான். ஸோ அன்னைக்கு வந்து உணர்வுபூர்வமான வன்னியர் அரசியல், இன்னைக்கு வியாபாரங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நமக்கு என்ன லாபங்கிறது எல்லாரும் பார்ப்பான்ல. இப்போ அவரை என்ன பார்க்குறாங்க, ஸ்டாலின் வந்து இவருக்கு கணிசமான சீட்டு கொடுத்துருவார். ஸ்டாலின் கொடுக்கறதுலாம் எம்எல்ஏ போஸ்ட்டு, இப்படி தானே எதிர்பார்க்குறாங்க. இப்போ முத்துக்குமாராக இருந்தாலும் சரி, ரவிராஜா இருந்தாலும் சரி, கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் நமக்கு நண்பர்கள் தான், அதுதானே எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து அணி அமைகிறது எப்படி இவங்க அணி அமைக்கிறாங்க அதை வச்சு தான் இருக்குமே தவிர சீமானுக்கும் விஜய்க்கும் தனி எலெக்ஷன் நடக்கலை, அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் தனி எலெக்ஷன் நடக்கலை. இதுதான் உண்மை நிலைமை. ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் மத்தியில் அன்புமணிக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நான் விஜய் கூட சேர்ந்து
எடப்பாடியை வட தமிழகத்தில் 3வது தள்ளிடுவான்னு சொல்லலாம். ஆனால் அதே ஆப்ஷனை இன்னைக்கு ஷியாம் அண்ணன் டாக்டர் ஐயாவுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அது அன்புமணி ஆட்கள் எல்லாம் எடப்பாடியை பார்த்ததுனால ஷியாம் அண்ணன் அதை சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ அந்த விஜய் ஒரு கேரக்டராக உள்ள வர்றதும் அந்த எடப்பாடி கிட்ட பார்கெனிங்க கூட்டுது. எடப்பாடியே இவங்க பார்கெனிங்க அடிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் வந்து என்டிஏ காட்டி, அண்ணாமலையை காட்டி, பாமகவை காட்டி, நம்மகிட்ட பாஜகவை காட்டி நம்மகிட்ட பார்கெனிங் பண்ணுவாங்கன்னு தான் இவரே பாஜக கூட போய் சேர்ந்துட்டார். இதுல இன்னொரு லாபம், பிஜேபியை பயன்படுத்தி பாமக பார்கெனிங் பண்ணுவாங்கிறது அதையும் அடிக்கிறாரு. செங்கோட்டையனை பயன்படுத்தி இதையும் அடிக்கிறாரு. எல்லாத்தையும் அடிச்சுட்டாரு. ஒரே கல்ல பல மாங்க அடிச்சாரு. ஸோ பாஜக காட்டி பேரம் பேச முடியாத இதை விஜய் காட்டி பேரம் பேசலாம். விஜய் காட்டி பேரம் பேசலாம். விஜய் கூட போயிருவாங்கன்னா அது எடப்பாடியை பாதிச்சிருங்கிறது அந்த இது எடப்பாடி கொஞ்சம் அச்சப்படலாம். எனிவே இந்த இது அவங்க யார் கூட நிற்காங்க, எப்படி நிற்காங்க, எப்படி வியூகம் அமைச்சு எப்படி கூட்டணி அமைக்கிறாங்கிற பொறுத்தான் இருக்க முடியும். இதையும் தாண்டி அன்புமணிக்கு 10.5 வச்சு தனிச்சு நின்று சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து டாக்டர் ஐயாவுடையும் அன்புமணி ராமதாஸோடையும் 10.5ஐயும் வன்னியர் எண்ணிக்கை, வன்னியருக்கு மட்டும்தான் தனி ஒதுக்கீடு பெற முடியுங்கிற அந்த ஒரு ஒட்டிசே பிரைடு வன்னியருக்கு இருக்கு, எண்ணிக்கை இருக்கு, அந்த பிரைடு இருக்கு, நியாயமான பிரைடு தான். அந்த பிரைடை அன்புமணி பிளே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா சார், உங்க நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. இதுதான், இது மட்டும்தான். பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.